ஒரு ஸ்கூலில் ஒரு குட்டி பொண்ணு இருந்தாளாம். உடம்பு சரியில்லாமல் 4 நாளைக்கு ஸ்கூலுக்கே போகலையாம். மறுபடியும் ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே நிறைய பாடம் நடத்திட்டாங்களாம். ஐயோ, நிறைய நடத்திட்டாங்களேன்னு அதெல்லாம் காப்பி பண்ணி எழுதுறதுக்கு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட நோட்டு கேட்குறா. ஆனால் அவள் இன்னைக்கு வீட்டில் போய் நான் படிக்கணும் அப்படின்னு சடான்னு சொல்லிட்டாளாம். நோட்டு கொடுக்கலையாம். அப்போ அவள் நோட்டில் காப்பி பண்ணலையா. ஆனால் இன்னொரு பொண்ணு அவளே வந்து நோட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணினாளாம். நாம் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சவ நமக்கு உதவி செய்யாமல் போயிட்டாளேன்னு இந்த பொண்ணுக்கு வருத்தம். எத்தனை நாள் அவளுக்கு சாக்லேட் கொடுத்துருப்போம், எத்தனை நாள் அவளுக்கு கலர் பென்சில் கொடுத்துருப்போம். இது மாதிரி அவள் செய்ததெல்லாம் நினச்சி பார்த்தாலாம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சான். அழுகையாக வந்துச்சான். ஒரே அப்ஜெக்ஷனாக இருந்துச்சான். அப்ஜெக்ஷன்னா ஒரே எண்ணம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்தா அதுதான் அப்ஜெக்ஷன். அது மாதிரி அவளுக்கு அவள் தோழி நோட்டு கொடுக்காம இருந்தது பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தாளாம். மதியானம் லஞ்சு கூட சரியாகவே சாப்பிடலையாம். வீட்டுக்கு வந்து முகத்தை உம்முனே வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறா. அவளால் சரியாக பேச முடியல, டிவி பார்க்க முடியல, சிரிக்க முடியல. அன்னைக்கு நைட்டு முழுசும் அதையே நினச்சிக்கிட்டு சரியாக தூங்க முடியல. மறுநாள் ஸ்கூல் லீவுனா வழக்கமாக ஜாலியாக இருப்பா. ஆனால் அன்னைக்கு அவளால் எதுவும் செய்ய முடியலை. அன்னைக்கு எல்லோரும் ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. அந்த பொண்ணோட அப்பா அவளை ஊஞ்சலில் உட்கார வச்சு தள்ளி விடுறாங்க. ஒரே தள்ளு, ஊஞ்சல் மேலேயும் கீழேயும் வேகமாக ஆடுது. இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஹோய் ஹோய்னு கத்துறா. ரொம்ப தள்ளாதீங்கப்பான்னு சிரிச்சுக்கிட்டே சத்தமாக சொல்கிறா. அவள் அப்பா கேட்கல. இன்னும் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கார். அரை மணி நேரம் ஊஞ்சல்லே ஆடிக்கிட்டு இறங்கி இன்னும் நிறைய விளையாட்டு விளையாடுறாங்க. அவள் ஃப்ரெண்டு மேலே வருத்தமாக கோபமாக இருக்கிறதா மறந்து போயிடுறா. நிம்மதியாகிட்டா. அன்றைக்கி நைட்டு அவள் தூங்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறா. பாயிண்ட் நம்பர் 1, எனக்கு நோட்டு கொடுக்காதது அவ தப்பு. அதுக்கு நான் ஏன் சாப்பிடாம சிரிக்காமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, ஒருவேளை அவளுக்கு உண்மையிலேயே அன்னைக்கு படிக்க இருந்திருக்கும். அதனால் அவள் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 3, என் ஃப்ரெண்டு மேலே கோவம்னா அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்பா அம்மா கிட்ட எல்லாம் ஏன் உம்முன்னு இருந்தேன். பாயிண்ட் நம்பர் 4, ஒருத்தர் மேலே உள்ள எரிச்சல் கோபத்தை எப்போவுமே நினைக்கிறது எவ்வளோ கொடுமையாக இருக்குது. வேறு வேலையே செய்ய முடியலையே. பாயிண்ட் நம்பர் 5, அவன் மேலே உள்ள கோபத்தை எரிச்சலை 5 நிமிஷம் கூட மறக்கணும்னு நான் ஏன் நினைக்கல. இதோ இன்றைக்கி ஊஞ்சலில் வேகமாக ஆடும்போது அந்த பரபரப்பில் அவளை மறந்தேன். அப்படியே மறந்துட்டு ஜாலியாக இருக்கேன். ஏன் கொஞ்சம் கூட ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும்னு நான் நினைக்கல. இப்படி பல பாயிண்ட் யோசித்து ஒரு முடிவுக்கு வரா. என்ன முடிவுக்கு வரா? யாரை பற்றியும் நெகட்டிவாக நினச்சிக்கிட்டே இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது. அது நம்ம எனர்ஜியை இழுத்துரும். அதனால் நம்ம லைஃப்பை ஜாலியாக அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால் இனிமேல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு பிரிஸ்கா எந்திரிக்கிறா. பிரிஸ்கா அம்மா அப்பா கிட்ட காலை வணக்கம் சொல்கிறா. பிரிஸ்கா குளித்து யூனிஃபார்ம் போட்டுக்கிறா. பிரிஸ்கா இட்லியும் வெங்காய சட்னியும் வச்சு சாப்பிட்றா. பிரிஸ்கா பேக் எடுத்துகிட்டு பிரிஸ்கா கிளம்பும்போது அவள் முகத்தில் சூரிய ஒளி அடிக்குது. அவள் முகம் இன்னும் தெளிவாக அழகாக அந்த சூரிய ஒளியில் தெரியுது. நமது எண்ணங்கள் நன்றாக இருந்தால் தான் நமது செயல்கள் நன்றாக இருக்கும். நமது செயல்கள் நன்றாக இருந்தால் தான் நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும்.